சஷாங்க், கிழக்கிலே ஒரே மழையும் புயலுமாக இருக்கிறது. ஆறுகள் கட்டவிழ்ந்த யானைகளைப் போல் பெருகி ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆகையால் நாம் தெற்கு நோக்கி செல்லலாம். இந்த தேவிபுரிக்கு ஹயவாகனனை தலைமையாய் நியமித்தாகிவிட்டது. இப்பொழுதே நாம் புறப்பட்டால் தெற்கே 20 காத தூரம் மகா மகதபுரி. இரவு தாக்குதல் நடத்தினால் லகுவாய் மகா மகதபுரியை வளைத்து விடலாம். இன்னும் அரை நாழிகையில் துர்காலம் முடிந்துவிடும். அதன் பின் சுபகாலம்தான். புறப்பட ஆயத்தமாக வேண்டும். என்ன யோசனை? இன்னும் எத்தனை காலம் நாடோடிகளாக நாடுகளை கடந்து ரத்தத்தில் குளித்து எதை தேடிச் செல்கிறோம்? யாரை தேடி அழைக்கிறோம்? என்ன திடீர் ஞானோதயம் சஷாங்க்? நாம் வீரர்கள். பூமியை வெல்லத்தான் பிறந்தோம். சரி, யாருக்கு பிறந்தோம்? தன் இச்சைகளையும் வெறியையும் தீர்த்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட வேசிகளுக்கெல்லாமா பிறந்தோம்? ஞாபகம் இல்லையா? எதற்காக இந்த வாளை நாம் கையை ஏந்தினோம்? பண்டிகளோடு வெளிச்சமில்லா குற்றிலில் அல்லவா அழைத்தார்கள். மலத்தை அல்லவா தின்ன கொடுத்தார்கள். உன் தாயும் என்னை பெற்றவளும் எப்படி இறந்தார்கள்? சீர்பிடித்து நாட்டமெடுத்து அல்லவா இறந்தார்கள். அந்த நிலை இன்னொரு பெண்ணுக்கு வரக்கூடாது என்றுதானே நீயும் நானும் சூழலித்தோம். இன்று எல்லாம் மறந்து நாமே அந்த தவறை செய்வதில் என்ன நியாயம்? சஷாங்க், வீணாக பிதற்றாதே. நீ சொன்னதெல்லாம் காற்றிலே கறந்த புகை போல் என்றோ என் நினைவிலிருந்து கலைந்து விட்டது. இன்று நீ லோகமே அஞ்சி நடுங்கும் மாவீரன். ராஜாதி ராஜாக்களும் சக்கரவர்த்திகளும் உன் கால் தோழ காத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட்டு நீ கமூஷிகா! சொல்வதை கேள் தேவி. இங்கிருந்து தப்பி சென்று விடு. சஷாங்கனிடம் சிக்கிய பெண்கள் என்றும் முழுதாய் திரும்பியதில்லை. அவன் உன்னை தப்ப விட்டதா நினைக்காதே. விட்டு வேடிக்கை பார்க்கிறான். நான் போக மாட்டேன். தப்பிச் செல்ல நான் கோழையின் மகளாக பிறக்கவில்லை. நான் சுவாசித்தது இந்த மலையின் காற்று. நான் பிறந்தது இந்த மண். என் தாய் மரித்தது இங்கே. என் தந்தை ரத்தம் பாய்ந்தது இங்கே. நான் போக மாட்டேன். இது என் மண். அதற்காக அந்த மிருகத்திற்கும் இரையாக மாட்டேன். பூவை விளங்கிட்டா கொண்டு வருவது? சஷாங்க், சஷாங்க், நான் எத்தனையோ பெண்களை பிறந்திருக்கிறேன். ஆனால் உன்னை பார்க்கின்ற போது என்றோ என் தாயின் மடியில் படுத்து முளைப்பால் கொடுத்த அந்த பருவம், உன்னிடம் என் தாயின் வாசனை, உன்னிடம் அது எனக்கு வேண்டும். நீ எனக்கு வேண்டும். நீ வேண்டும். தங்கம், வைரம், முத்துக்கள் இதையெல்லாம் கோர்த்தும் சேர்த்தும் போட்டால் நான் தேவதை மாதிரி இருப்பேன் இல்லையா? மூடர்களே, இன்னும் எத்தனை காலம் பெண் தங்கத்திற்கும் வைரத்திற்கும் அடிமையாவாள் என்று சாதிப்பீர்கள்? உன்னை அரக்கன் என்றும் ராட்சசன் என்றும் தான் கருவில் இருந்தே கேட்டிருக்கிறேனே ஒழிய மனிதராய் அல்ல. இல்லை, நான் மனிதன். நான் மனிதன். என்னை தற்காத்துக் கொள்ளவே இந்த வாளை நான் கையில் ஏந்தினேன். அது என்னை எங்கோ கொண்டு சென்று விட்டது. உனக்கு தெரியும்.
சிறு வயதில் என் தாயின் கணிதலியை கதை புனைவும் தெரியுமா உனக்கு? கதை சொல்லி பெண்மனம் கவர்ந்த அந்த காலம் எல்லாம் போயிற்று. போ போ, ஆழ் காடுகளில் போய் தேடு. அங்குதான் அரக்கிகள் வாழ்வதாய் கேள்வி. தேவி, என்னை புரிந்து கொள். உனக்காக எதையும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். வானையும் மண்ணையும் வளைத்து வந்து காலடியில் போட்டாலும் சரி, நான் இல்லை, எந்த பெண்ணும் உன்னை விரும்பாள். இது வாழல்ல, சசாங்கன். சசாங்கனை ஆக்கியது இந்த வாழ். இதை கண்டுதான் லோகமே நடுங்குகிறது. ராஜாதி ராஜாக்களையும் மன்னாதி மன்னர்களையும் என் காலை வருட வைத்தது இந்த வாழ். பெண்ணுக்கு கற்பு போல வீரனுக்கு வாழ். தேவி, என்னையே அர்ப்பணித்தேன். என்னை ஏற்றுக்கொள் தேவி. இத்தனை உயிர் குடித்தும் இன்னும் கூர்மையாகத்தான் இருக்கிறது. விசேஷமான வாழ்தான். இதுதானே பல்லாயிரம் விதவைகளையும் கணக்கில்லா அனாதைகளையும் இரத்த ஆறுகளையும் உருவாக்கிய வாழ். இனியாவது இது சரியான வேலை செய்யட்டும். எம் சமையற்கூடங்களில் காய்கறிகள் நறுக்கட்டும். शशांक, शशांक! हसीन, हसीन! शशांक का हत्येतुदीन! शशांक का हत्येतुदीन! ये हत्या हमास! शिवाजी! शिवाजी! ये गुवाम चलो! எங்கே நீ பதுங்கி இருக்கிறாய்? நேற்றை சுற்றும் நினைவுகளும் நாளை பற்றிய கனவுகளும் இன்றைய பொழுதை குழப்புதடி அடி தோழி. ஒரு தெளிவை பெறவே என்ன வழி? என்ன வழியா? 2 பேக் ஸ்காட்ச் அடிச்சுட்டு மேந்துகிட்டே யோசிச்சு பார்த்தா 1000 வழி கிடைக்கண்டா. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இந்த மாதிரி காலத்தை கடத்திக்கிட்டே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்ப டைம்? 100கணக்கான கவிதையும் டன் கணக்குல பேப்பர்ல பெயிண்டிங்கும் பண்ணிட்டு இருந்தா நீ தேடுற தேவதை வானத்திலிருந்து குதிச்சு வந்துருவாளா? காதல் காதல்னு ஏண்டா இப்படி காலத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்ப என்ன பாரு, ஜாலி லைஃப் எனக்கு. என்ன ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பட் நோ லவ் அஃபேர்ஸ். ஜாலியா என்ஜாய் பண்ண தாண்டா பொண்ணுங்க. லவ் பண்ணுறதுக்கோ லைஃபை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை. அப்புறம் அப்பா அம்மா எல்லாம் பார்த்து நம்ம தலையில யாரையோ கட்டிட போறாங்க. எந்த கழுதியோ இதை பாடுறா கட்டுறா தாலியம்பாங்க. நாமளும் கட்டிட போறோம். அதுக்கப்புறம் நாம அவஸ்தை தான் பட போறோம். அதனால தான் சொல்றேன், நீ இதெல்லாம் விட்டுட்டு என் கூட. ஏய், பெண்கள்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் நினைச்சுக்கிட்டியா? சுத்துறதுக்கும் கைட்டி விடுறதுக்கும். இதே உங்க அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டினா மட்டும் மற்றவங்க மரியாதையா நடந்துக்கணும் இல்ல? டேய், தாயா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், தாரமா இருக்கட்டும், கனவு கண்ட காதலியாவே இருக்கட்டும், அவங்க தான் நம்ம லைஃப்க்கே பெரிய இன்ஸ்பிரேஷன்டா. சரிடா, உன் வேதாந்தம் எல்லாம் சரி, சூப்பரா இருக்கு. ஆனா காதலிக்கிறதுக்கு உன் தலையெழுத்துல இல்லையேடா. டேய், அழகா இருந்தா மட்டும் பத்தாது, மச்சம் இருக்கணும். பணம் பணம்னு அலையிற இந்த துபாயில உன்னோட காவியத்தையும் கவிதையும் எவடா ரசிக்க போறா? நான் சொல்றத கேளு, பேசாம என் கூட வா. 2 பிலிப்பினோ கேர்ள்ஸ் இருக்காங்க.
இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். என்ஜாய். இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கு. சும்மா சும்மா பெண்களை கொச்சப்படுத்தாதடா. பெண்கள் என்ன பொறுத்த வரைக்கும் போக பொருள் இல்ல. ஏன் பாலைவனமா இருந்த துபாய் இன்னைக்கு பச்சை பசேல்னு இல்ல? அதே மாதிரி பாலைவன சோலையா இங்க என்ன புரிஞ்சுக்க ஒரு ஆத்மா இருக்கும். அதை நான் தேடுவேன், தேடி கண்டுபிடிச்சு தீருவேன். ஏப்பா இந்தா பொடி, நீ இந்த பெரிய பாலைவனத்துல ஒட்டத்து மேலே ஏறி லொங்கு லொங்கு லொங்குன்னு தேடிக்கிட்டு நம்ம சூசன்ல அவகிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். போட எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். நீங்க தமிழா? ஆமா. நீங்க பெயிண்டரா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பார்த்தாலே தெரியுது. இந்த பெயிண்டிங்ஸ், உங்க ஷேவ் பண்ணாத முகம், ஒரு மாதிரியான ட்ரெஸ். இந்த துபாயில இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணா? யூ see, உண்மையிலேயே ஒருத்தனோட உணர்ச்சிகளை பெயிண்டிங் மூலியமா சொல்றது உன்னதமான விஷயங்க. நான் பெயிண்டர் மட்டும் இல்ல, கவிதை எழுதுவேன். இப்போ நீங்களும் சேர்ந்துட்டீங்கல்ல, காவியமே படைப்பேன். ஐயோ, காவியம்லாம் வேணாம், ஒரு சின்ன உதவி. சின்ன உதவியா? பெருசாவே கேளுங்களேன். நோ நோ நோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எனக்கு ஒரு சின்ன. Come on man, why are you so formal? It's my pleasure, yeah. No, no, it's no, my listen pleasure. to me. No, 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 no. Just you a can small ask help. anything. நான் சொல்றத கேளுங்க. Okay, சொல்லுங்க. எங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்காக ஒரு சின்ன உதவி. Yeah, ஸ்கூல் ஃபங்க்ஷன். துபாயில தமிழ் நல்லா எழுத தெரிஞ்ச பெயிண்டர்ஸ் யாரும் இல்ல. Yeah, correct. அதனால நீங்க ஒரு சின்ன நேம் போர்டு எழுதி கொடுக்கணும் for the function. பேர் பலகை. நான் பெயிண்டர். சரி. நான் என்ன கிளியோபாட்ரா மாதிரியோ இல்ல ஸ்ரீதேவி மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டா கேக்குறேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நான் நடந்து போனா யாரும் கிண்டல் பண்ணாத மாதிரி கேட்கணும். வேலைக்கு போனடா, ஏன்டா இப்படி? நான் ஒன்னும் பணக்கார பொண்ணு வேணும்னு கேட்கலையே. ஏதோ ஹோட்டலுக்கு போனா என்னோட பில்ல நான் பே பண்ணிக்கணும், அவளோட பில் அவ பே பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு கிடைச்சா கூட போதும். ஐயோ, அவ்வளவுக்கு கூட கிடைக்கலன்னா எப்படி? இல்ல எப்படி நீங்களே சொல்லுங்க எப்படி? ஆனா இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன், 24 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஒரு காதலி கிடைப்பா, அவ கூட நான் சுத்துவேன். அப்பாடா, மலை ஏறிடுச்சு.你多少回？当都给你多好，啊，回你多好呢的，啊，回你多少亿啊？啊，回你多少好？啊，回你。
டேய் பழம், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். நேத்து நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல. எந்த பொண்ணுடா? அதான்டா ஃப்ரூட்ஸ் டெலிவரி பண்ணும்போது பார்த்தேன்னு சொன்னேனே. அதுக்கு என்ன இப்போ? என்ன கோயின்சிடன்ஸ் மச்சான், முந்தா நாள் அதே பொண்ணை தான் நான் கனவுல பார்த்திருக்கேன். ஏண்டா நேர்ல பார்த்த பொண்ண கனவுல பார்த்தேன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. கனவுல பார்த்த பொண்ண நேர்ல பார்த்தேங்கிறியா? என்ன அம்பளிவமா கதையா? டேய் பாத்துடா, அது பொண்ணா இல்ல பேயா? அது மூஞ்சில முழிச்சு தான் காலையில இருந்த நமக்கு டெலிவரி வேலையும் போயிடுச்சு, ராத்திரி பெட்ரோல் பங்க் வேலையும் போயிடுச்சு. டேய் இருக்கிற வேலையாவது கொஞ்சம் தக்க வச்சு போண்டா. சரி சரி, கனவுல மிதக்கிறத விட்டுட்டு Sorry. Oh God, what is this? Call your manager. Ella bala. ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான். என்னால இல்ல. பின்ன யாரால? என்னாலயா? நம்ம ரெண்டு பேராலையும் இல்ல, அந்த பொண்ணாலதான். ஏன்டா மத்தவங்க மேல பழிய போடுற? அவ பாட்டுக்கு அவ போயிட்டு இருந்தா, நீ ஆணு வாயை பொழுதுட்டு கவனத்தை தவற விட்டுட்ட. அதுக்கு அவ என்னடா பண்ணுவா? கனவுல வந்தவ நேர்ல வந்தா. அதே மாதிரி காதலும் நிஜமாகாதான்னு ஒரு ஏக்கம் தான்டா. டேய் டேய், டோன்ட் பி ஸ்டூபிட் யார். கனவுங்கிற காதல் காதல்னு பேத்துற, கவனத்தை தவற விட்டுற. அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் உனக்காக வக்காலத்தை வாங்கி இப்ப ஏன் வேலையும் போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. டேய் பட்னி கிடக்கிற உடம்பாடா இது. ஓகே நண்பா. ஏன்பா? let us part as friends. Come on, yaar. Come on. Abba. Good morning, sir. வந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையெல்லாம் போயிடுச்சு. வேற ஏதாவது வேலை இருந்தா? ഇവിടെ കമ്പ്യൂട്ടർ ജോബോ വൈറ്റ് കളർ ജോബോ കിട്ടില്ല. വല്ല വീട്ടുപണി അടിച്ചു വാറുള്ള പാത്രം കഴുകലേ അതേ കിട്ടത്തുള്ളൂ ഇവിടെ. பரவாயில்ல சார், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல. பசி தாங்காது சார். ജോലി കിട്ടിയാൽ 2 മാസത്തിന് ശമ്പളം ഇങ്ങോട്ട് തരണം കമ്മീഷനായിട്ട് കേട്ടോ. 2 മാസത്തെ. നമ്പർ 12 അൾട്രിക്ക റോഡ് ഡേറ. പോയിക്കോളൂ, ചെല്ലു. Good morning. What do you want, guys? சார், ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். வேலை காலி இருக்கு, ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி வேலை ஒண்ணும் இல்லையே. தோட்ட வேலைக்கு தான் ஆளை கேட்டேன், அதுவும் நான் ஒரு ஆளை தானே கேட்டேன். நீங்க 4 பேர் வந்திருக்கீங்க. சார், நான் ஒருத்தன், அப்புறம் இவனும் ஒருத்தன் தான் சார். ஓ, வெரி வெரி சாரி, நான் கண்ணாடி போடல, அதனால தான். இந்த தோட்ட வேலையெல்லாம் நாங்க இல்ல சார், தோட்ட வேலையெல்லாம் நாங்க பிரமாதமா பண்ணுவோம் சார். நம்ம குடும்பமே விவசாய குடும்பம் இல்ல சார். நான் வந்து பிஎஸ்சி அக்ரி பாதியிலே விட்டு வந்துட்டேன் சார். சார், ஜுஜுபா ஜுஜுபஸ் அந்த டேர்ம் வந்து யூனோ ஜாக்லின்ல இருந்து செக்ஷனா, அதாவது இந்த பொமோகிரானேட்ல இருந்து ஜாக் ஃப்ரூட் எப்படி அது மாதிரி திருப்பி திருப்பி. போதும் போதும் போதும், இட்ஸ் ஓகே கைஸ். டெல் மீ வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ. நீங்களும் தமிழ்லயே பேசுறீங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இங்க பாருங்க சார், எனக்கு இந்த வீடு தோட்டத்தை விட இங்க இருக்கிற கிளி, முயல், அணில், மீன் தான் முக்கியம். கசாப்பு கடைக்கு போறதுன்னு நினைக்காதீங்க. அதுங்களுக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் கசாப்பு கடைக்கு போக வேண்டி வரும். என்ன? ஐயோ, கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் நாங்க சொந்த அக்கா தங்கச்சி மாதிரி பாத்துக்குவோம். லவ்லி லவ்லி. தேங்க்யூ சார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன? இல்ல, இங்க வேலை இருக்குன்னு சொன்ன ஏஜென்ட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு கமிஷன்.
பிளடி. எங்க வந்தாலும் நீங்க திருந்த மாட்டீங்களே. இந்தாங்க. ஐயோ தேங்க்ஸ் சார். பழம் நல்ல இடம்டா. கை நிறைய சம்பளம் கொடுத்து தங்கறதுக்கு சூப்பரா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து இங்கேயே செட்டில் ஆயிடலாம்டா. எல்லாம் சரிடா பதி. இந்த நாத்தத்தை தாங்கிறதுக்கு மாசம் 1000 திரம் இல்ல 1,00,000 திரம் கொடுத்தாலும் பத்தாதுடா. காலையில வயிறு ஃபுல்லா சாப்பிட்டது கொமட்டிட்டு வருதுடா. எல்லாத்தையும் அனுபவிக்கணும். ரோஜானா முள் இருக்கும், சேத்துல இறங்கினாதான் தாமரை கிடைக்கும். எப்பா போதுண்டா உன் தத்துவம். அதுக்கு இந்த நாத்தமே மேல். நம்மளால இதெல்லாம் தாங்க முடியாதப்பா. நான் போய் BMW காரை தொடச்சிட்டு இருக்கேன். இது இந்த வீட்டு பொண்ணா இல்ல யாரையாவது பார்க்க வந்திருக்கா? அதையும் பாப்போம். ஹாய் டுடு. குட் ஈவினிங் குட்டு. ஐயோ சந்தேகமே இல்லடா, இது இந்த வீட்டு பொண்ணுதான். அப்ப சிங்கத்தை அதனோட குகையிலேயே சந்திக்க போறோம் இல்ல? சிங்கம்னா சமாளிச்சிடலாம்டா. இது பிசாசாச்சே, வர இடத்துலலாம் வேலை போகுது. எங்கடா கிளம்பிட்டீங்க? இல்ல சார், இங்கேருந்து போகணும் தான் எங்க தலையில எழுதியிருக்கேன். ஏதாவது தப்பு நடந்து எங்க பேரு கெட்டு போய் நீங்க கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டோம் சார். அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஏண்டா காலையில வந்தீங்க, சாயந்தரம் கிளம்பிட்டீங்க, என்னத்தை சுட்டிட்டு போறீங்க? ஐயோ சார், எங்களை நம்புங்க சார். வேணும்னா எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, ஆளை விட்டுருங்க சார். போங்க கண்ணுங்களா, நீங்க போங்க. நான் உங்களை வேண்டான்னு சொல்லல. காலையில் ஏஜென்ட் கொடுக்கணும்னு அட்வான்ஸ் வாங்கினீங்களே, அதை வச்சுட்டு போங்க. அது காலையிலேயே ஏஜென்ட்டுக்கு கொடுத்தாச்சு சார். ஏண்டா am I stupid? என்ன முட்டாள்னு நினச்சிங்களா? Year after you're my bonded laborers. Go and work. Bonded laborers அப்படின்னா என்ன தெரியுமா? கொத்த அடிமைகள் தமிழ்ல. காதலும் வேண்டாம், கண்ணீரும் வேண்டாம், கனவும் வேண்டாம், கவிதையும் வேண்டாம். எப்பா இப்போதான்டா உனக்கு ஞானோதயமே பிறந்திருக்கு. நேரம் வரும்போது அம்மா காட்டுற பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியதுதான். அது வரைக்கும் பிரம்மச்சரியம், தீவிர பிரம்மச்சரியம். ஜெய் ஹனுமான். எஸ் மேடம். இந்த பெயிண்டிங் கவிதையெல்லாம் கவிதையா? இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். உள்ள ஒரு கிறுக்க இருக்கான், அவன் கிறுக்கினது இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்து. ஜெய் ஆஞ்சநேயா.
ராம ராம ஜெய ராஜா ராம், ராம ராம ஜெய. இந்த பெயிண்டிங் கவிதை எல்லாம் நீங்களா? பெயிண்டிங்கா? நோ 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 நோ. என்ன பெயிண்டிங், என்ன கவிதை? அது யாரோ வரைஞ்சாங்க, யாரோ தூக்கி போட்டாங்க. ராம ராம ஜெய ராஜா. அப்ப இந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாம்? ஆமா, இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? இது பாருங்க, வேணும்னா இதெல்லாம் நீங்களே எடுத்துட்டு போயிடுங்க. வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம். இந்த பெயிண்டிங் பண்ண கைகளும் இந்த கவிதை படிச்ச மனசும் தான் வேணும். வீர ஆஞ்சநேயா. ஐயோ மேடம், இது பேச்சுலர் தங்குற இடம். இந்த இடத்துக்கு நீங்க வரவே கூடாது. ஐயோ, நான் வேற தீவிர பிரம்மச்சாரி. ஐயோ ராமராமா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் காதுல விழவே கூடாது. ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க ப்ளீஸ். சீடியே. அப்பா. வாட் டியர்? ஓ மை காட், என்னம்மா இது? நகை சுத்தி. I have to go to computer class. I can't drive the car. But drop பண்ணிடுங்க. No child, I should be on time. ஜெர்மன்ல இருந்து போர்ட் டைரக்டர்லாம் வராங்க. நான் ரூட்டை மாத்த முடியாது. I'll do one thing. பழா சார், கூப்பிட்டீங்களா சார்? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா மேன்? ஓ தெரியுமே, நல்ல ஓட். இல்ல சார், ஃப்ரண்ட் சீட்டை கொஞ்சம் கைட்டிட்டீங்கன்னா பேக் சீட்ல உட்காந்து வசதியா ஓட்டுவேன். நோ ஜோக்கிங், இட்ஸ் ஆல்ரெடி லேட். ஓட்ட தெரியுமா தெரியாத மேன்? பதி நல்லா வண்டி ஓட்டுவான் சார், எல்லா வண்டியும் ஓட்டுவான் சார். எங்க அவன்? நீ போய் சீக்கிரம் அவனை வர சொல்லு. சார் பிரசாதம். அது இருக்கட்டும் மேன், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா ஓட்ட தெரியாதா? தெரியும் சார். அப்ப கயல் வழியை கூட்டு போய் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல விட்டு. ஐயோ, நான் ஹனுமான் பக்தன். பொம்பளைங்க கூடலாம் எப்படி? You be as a Hanuman Bhaktan, but now you're my bonded laborer. Do what I say. Sir. You are a bonded labor. ஏய், நீ வேணா பாரு, நாளைக்கு இந்த சைடு வரும்போது நான் ஸ்விம் சூட்டோட தான் வர போறேன். ஏன் என் உடம்புல பாக்குற மாதிரி இருக்கதா? போதும். You are wanted. நாங்க சும்மா தான் வந்திருக்கோம். By the way, who answers? Mr. Samandam. நம்ம முதலாளி. அப்பா. ஐயோ. Are you picnicking here? Sir, நாங்க வந்து மேடம் கம்ப்யூட்டர் கிளாஸ் 4:30 அப்புறம் ஸ்விமிங். देखिए, मेरी बेटी भी किसी जमाने में किसी से प्यार करती थी और मुझे कबूल था, मगर now I am on duty. தைரியமா பேசுறேன். இத பாருங்க சார், சும்மா எங்களை மிரட்டாதீங்க. நாங்க சும்மா கேஷுவலா வந்திருக்கோம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. பாரு. Mr. Pati, for your information, I am a 3rd Dan black belt in karate. Would you mind coming with me? எங்க சார் கரெக்ட்டா? பதி, சும்மா அப்பாக்கு ஒரு ஹலோ சொல்லிட்டு வருவோம். என்ன? பாடா. ஐயோ. Come on, hurry up. Get in, quick. Wish you all the best, guys. சரியா? நான் எதுக்குடா? நீ விட்டு வெடிக்க பார்க்கலாம் நினைக்கிறியா? சரி. சினிமால வர மாதிரி காதல்னு தெரிஞ்ச உடனே உங்க அப்பா வில்லனா மாற போறாரு. அதுக்கப்புறம் நான் தாடியை வளர்த்துக்கிட்டு சோக பாட்டு பாடி, ஐயோ எனக்கு பாட்டு பாட தெரியாதே. அப்புறம் நீ பட்டினி கிடந்து புழுவெல்லாம் சாப்பிடணும். நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ப்பா. டேய், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேங்குற மாதிரி ஒரே மாதிரி நெகட்டிவாவே திங்க் பண்றீங்களே. வில்லனை பத்தியே யோசிக்கிறீங்களே. ஹீரோ வந்தா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவான்? டயலாக் அவுத்து உண்ணப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய இடத்துல இருந்தா மட்டும் பெரிய மனுஷன் ஆயிட முடியாது. பணத்தை விட பண்பு தான் பெருசு. கேளுடா, அகங்காரத்தை விட அன்பு தான் பெருசு.
இது எங்கேயோ கேட்ட பெரிய இடத்து பெண்ல வாத்தியார் எம் ஆர் ராதா கிட்ட சரோஜா தேவிக்காக வாதாடுற டைலாக் இல்ல இது? எப்பா நான் கோடு போட்டா நீ ரோடே போட்டுருவ போலக்குதே. மாப்பிள்ளை படத்துல ரஜினிகாந்த் ஸ்ரீவித்யா கிட்ட அமலாவுக்காக, சகல கலாவல்லவன் படத்துல கமலஹாசன் அம்பிகாவுக்காக. ஓகே சமாளிச்சிடலாம். खुदा गवाह में अमिताभ बच्चन विलन से यही डायलॉग बोला था. Mind it. பதி வேண்டாம். எதற்காக என்னை இங்கே அழைத்து வந்தாய்? அதுவும் அடியாட்களை கொண்டு. வெக்கமா இல்ல? நான் ஒரு இளைஞன். நான் ஒரு பெண்ணை காதலிக்க கூடாதா? பெண்ணை மறந்து கற்சிலையா காதலிக்க முடியும்? அதில் என்ன தவறு? பணக்காரர்களுக்கு மட்டும் காதல் உணர்ச்சி, ஏழைகளுக்கு கல்லுணர்ச்சியா? காதல் என்பது சர்வதேச உணர்ச்சி. காதல் இல்லாமல் சுவாசிக்க முடியுமா? காதல் இல்லாமல் மலருமா பூ? காதல் இல்லாமல் காற்றசையுமா? காதல் இல்லாமல் இசை வருமா? காதல் இல்லாமல் மழை பொழியுமா? காதல் இல்லாமல் நீ என் காதலியை தான் பெற்றெடுத்திருக்க முடியுமா? காதல் என்பது சர்வதேச உணர்ச்சி. தேசம் விட்டு தேசம் கடந்து, கடல் விட்டு கடல் கடந்து காதலிப்போம். எந்த யுகத்திலேயும் காதலிப்போம். அதை தடுப்பதற்கு நீ யார்? பணக்காரன் என்றால் திமிர் பிடித்த மனிதன் தானே. அதனால இப்படி அசிங்கமா அடியால வச்சு என்ன அழைச்சிட்டு வந்து இந்த ஏழைய அழைத்து வந்து பணக்காரன் நிறுத்து. நீ பேசுற டைலாக வச்சு 10 தமிழ் படம் எடுக்கலாம் போல் இருக்கு. உனக்கு தேவை இப்ப என் பொண்ணு இல்ல, இந்த தண்ணி தான். தண்ணியை குடிச்சு பேசு. ஆகையால் ஒரு கிளாஸ் தண்ணியை லஞ்சமா கொடுத்து என் காதலுக்கு விலையா பேசுற? இதை ஏழை அடக்க முடியும் நான் நினைக்கிறேன். நீ ஏழை ஆனாலும் கோழையா இருக்காத. உன்ன மாதிரி டைலாக் எனக்கும் பேச தெரியும். நீ டைலாக் பேசுறத முதல்ல தயவு செஞ்சு நிறுத்து. இப்ப என்ன, என் பொண்ணு உன்னை லவ் பண்றா, நீ அவளை லவ் பண்ற. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியும், அவ்வளவுதானே? பிடிக்கல என்ன பண்ணுவேன்? பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதான் பண்ணுவேன், பானை சட்டி. ஜென்டில்மேன், ஐ லவ் யூ வெரி மச், ஐ லைக் யூ வெரி மச். உன்னை நல்லா வாட்ச் பண்ணிட்டு தான் சொல்றேன். நீ கடுமையான உழைப்பாளி, நல்லவன். என்னையா பெரிய பணக்காரன்? என்ன பெரிய பணக்காரன்? ஒருத்தன் எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும் அவன் சோம்பேறியா இருந்தா அவன் ஏழைதாயா? உழைக்கிறவன் பணமே இல்லாதவனா இருந்தாலும் அவன் பணக்காரன் தாயா? நான் கூட தான் துபாய் வரும்போது வெறும் கார்பெண்டரா வந்தேன். இப்ப ஏதோ இப்படி இருக்க. நீ என் பொண்ணை கட்டிக்கிறியா? சார் என்ன சார் இது? அது இருக்கட்டும், டென்ஷன் ஆகாத. உனக்கு இந்த டைலாக்லாம் எடுத்து கொடுத்தது யாரு? முதலையே நீங்க ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும் சார். எல்லாம் இந்த தடியனோட வேலைதான். நீ காமெடியனா தான் இருப்பேன்னு நினைச்சேன். நீ வில்லனா இருக்கியே. ஐடியர் கேர்ள், பார்த்தது போதும், சாப்பிடுங்க. பார், பழம் மாதிரி எப்பவும் டியூட்டி கான்சியஸா இருக்கணும். சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் பார். சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் என்ன மை டியர் பாய், சாரு மோர் இன்னிட்டு கால் மீ மாமா. ஓகே அங்கிள். நாட் அகைன் அங்கிள், மாமா. சரி அங்கிள், நான் மாமானே கூப்பிடுறேன். Shall I also call you as my mama? ஐயோ, நீ கூப்பிடாதரா. இந்த வார்த்தையை தமிழ்ல ரொம்ப கெடுத்து வச்சிருக்கானுங்க. கயல், நான் உன்னை கனவுல தான் முதல்ல பார்த்தேன். நான் ஒரு கனவுலக சஞ்சாரி. கனவுலக சஞ்சாரி, ட்ரீமர். So I want to dream today. நான் உன்னை பத்தி கனவு காணணும், நிஜத்தை கனவு காணணும்.
சரி, நான் 10 மணிக்கு தூங்குவேன். 10:30 மணிக்கு தான் கனவு வரும். நீயும் என்னை பத்தி கனவு காணணும். கனவுலையும் உனக்காக காத்திருப்பேன். நிஜமா நீ வரணும். போதுண்டா, ஏன்டா இப்படி ஒரேடியா எக்ஸைட் ஆற? காதல் இந்த பாலைவனம் எல்லாம் அலைஞ்ச, அப்போ நல்லா தூக்கம் வந்துச்சு, கனவும் வந்துச்சு. அதான் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுல்ல, நிம்மதியா கொஞ்சம் தூங்குடா. நீயும் தூங்க மாட்டேன்ற, என்னையும் தூங்க விடாம ஏன்டா இப்படி? ஐயோ, ஏய், அன்னைக்கு கனவே வரல. எப்படியோ தூங்கி பார்த்தேன். கட்டில படுத்து பார்த்தேன், கீழே படுத்து பார்த்தேன், லைட் ஆஃப் பண்ணேன், ஆன் பண்ணேன், புரண்டு பார்த்தேன், தலை கீழே கூட நின்று பார்த்தேன். கனவே வரல. அப்புறமா யோசிச்சு பார்த்தா கனவெல்லாம் நிஜமாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நல்லா தூங்கிட்டேன். ஏய், நீ கனவு கண்டியா? அப்ப அந்த கனவுல நான் வந்திருப்பேனே, ஒரு வீரனா, கையில வாளேந்தி, முரட்டுத்தனமான குதிரை மேல, நல்ல ராஜகுமாரனா. இல்ல, அது மாதிரி இல்ல, வேற மாதிரி வந்திருப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருப்பேன். ஒரு நல்ல கவிஞனா வந்திருப்பேன். நிறைய கவிதைகள்லாம் சொல்லிருப்பேன். இல்ல, ஒரு ஓவியனா வந்திருப்பேன். உன்னை அப்படியே அழகா தேவதை மாதிரி வரைஞ்சிருப்பேன். இல்ல வந்த அதான் நீ சொன்ன இல்ல, கனவெல்லாம் நிஜமான பிறகு கனவு எதுக்குன்னு. ஆனா பதி, கனவுல வர்றதெல்லாம் நிஜமாகும்னு நீ நம்புறியா? ஐயோ, என்ன கையில் பேசுற? உன்னை நான் முதல்ல பார்த்ததே கனவுல தான். அதுக்கப்புறமா தான் நேர்லயே பார்த்தேன். அப்படியா? நான் கூட கனவுல உன்னை பார்த்தேன்.
ஏன் மாப்பிள்ள விட்டா இங்கேயே கொடுத்துட மாட்டோம் போல் இருக்கேன். அதான் கல்யாணம் பண்ணி தர சொல்லிட்டேன்ல. இது ஏர்போர்ட், வா போலாம். கம். டேய், நம்ம கணக்குவாதிற்கு மூக்கு ரொம்ப நீளமா இருக்கனால கிளி மூக்குன்னு பேர் வச்சிருக்கேன்டா. இல்லடா, கழுகு மூக்குடா. டேய், கல்லாண்டிடா. புளியாம்பு பொன்னாங்கண்ணிக்கு தாளம்பு கா கா கருப்பங்க கல்லுடி சாலைலிகா. ஏய் போங்கடா. ஐயையோ புள்ளைகள பெத்து போட்டுருக்காங்க, பேய்கள வளர்த்து போட்டுருக்காங்க. நேரமாவுத பள்ளிக்கூடத்துக்கு போங்கடா. கல்லு புள்ளையார் மாதிரி உட்கார்ந்துருக்கியே, நீ மனுஷன் தானா? எதுக்கா இங்க உட்கார்ந்துருக்க? ஊர் என்ன, பேர் என்ன? என்ன உம்முன்னு உட்கார்ந்துருக்க? இங்க பாரு, சாப்பிட்டியா சாப்பிடலையா? அந்த பிசாசுங்க தான் கல்லை மண்ணை வாரி வாரி அடிக்குதுங்க. அதுல திருப்பி அடிக்க கூடாது. இந்தா இதையாவது சாப்பிடு. இதை சாப்பிடுவியோ இல்லையோ? புடி புடி. ஐய கீழே கோற்றிய புடிய. உன்கிட்ட போய் பேசுறேனே. ஏண்டா இடியட், இப்படியா கண்ணு மூஞ்சி தெரியாம வந்து விழுறது? மாப்பிள்ள, ஊரு உள்ள நுழையும் போதே வரவேற்பு இப்படி இருக்க, உங்க ஊர்ல எல்லாருமே இப்படித்தானா? காலம் பூழியுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகள் மழை போல் வந்த தேவியை வருக. ஏதோ வசனம் மட்டும் என்னன்னு பார்த்தா பொண்ணு கையை பிடிச்சிருக்கான். ஐயா, பைத்தியக்காரங்களை பக்கத்துல விடக்கூடாது. அப்பா, எத்தனை நாள் ஆச்சு கொழுந்து வெத்தலை போட்டு. இப்படி நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணுங்கிறது தெய்வ சங்கல்பம் தான் சொல்லணும். எங்கேயோ பிறந்து வளர்ந்த கையலுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு, இன்னொரு பக்கம் ஆச்சரியமாவும் இருக்கு. 10 வயசுல இருந்தே அப்பா இல்லாம வளர்ந்தவன் பதி. அந்த வயசுலயே குடும்ப பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் அவனே செய்வான். அவன் எடுக்கிற எந்த முடிவும் சரியாத்தான் இருக்கும். அதனாலதான் கையில பத்தி அவன் போன்ல சொல்லும் போது உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அது செய்யன்னு சொல்லிட்டேன். இப்ப உங்களை எல்லாம் நேர்ல பாக்கும்போது மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இதுல என்ன இருக்கு? யார் யார் எங்கெங்க போய் சேரணுமோ அவங்க அங்கங்க தான் போய் சேரணும். கையில் இங்க வந்து வாழணும்னு இருக்கு, வந்துட்டா. என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்தவன், இனிமே அவளுக்கு அந்த குறை இருக்காதுன்னு தோணுது. எனக்கும் தான் ஏராளமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி வந்தாங்க போனாங்க. ஆனா பதி ஒரே ஒரு பொண்ணை தான் மீட் பண்ணா. அது உடனே கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. கவலைப்படாதேப்பா, இனிமே ஒருத்தி உனக்காக பிறக்கவா போறா? எங்கேயோ பிறந்து வளர்ந்து உனக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பா. ஒட்டகம் மேயிற இடத்துலயே உனக்கு ஒன்னும் கிடைக்கல, இங்க எரும மாடு மேயிற இடத்துல உனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தான் தெரியல. என்னமாச்சு? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, கெட்ட கனவு. காலங்காத்தால அவன் தலைவிரி கோலமா வந்து கார் முன்னாடி விழும்போதே நினைச்சேன் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிடுவேன்னு. அவன் ஏதாவது கனவுல வந்தானா? இல்லப்பா. நான் வேணா துணைக்கு படுத்துக்கிட்டுமாமா? வேண்டாத்த. நான் வளர்த்த பொண்ணு இல்ல, தைரியமா இருப்பா. குட் கேர்ள். போங்க போங்க போங்க. தனியா இருக்க பயமா இருக்கா? பாதி கதை கேட்டதுக்கு என்ன நியாயம் பண்றீங்க?
ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல இல்ல ஒண்ணு வேண்டாம். அக்கா அந்த கதை சொல்லுக்கா. அரங்கடி மொட்டை அந்த கதை இந்த கதைனே. நான் சொல்லாத எந்த கதைடி? அதான் கோட்டையில முண்டமா சுத்துன்னு சொல்வி அந்த கதைக்கா. 1000 தடவை சொல்லி 10,000 பேர் கேட்டுட்டாங்க. நீங்களாம் தூங்கி போயிடுவியடி. அக்கா நமக்கு தான் புடிச்சு போன கதை அந்த அம்மாவுக்கு தெரியாதுல்ல. அப்படின்னா உங்களுக்கு மட்டும் அந்த கதையை சொல்றேம்மா. பரவாயில்ல சொல்லுங்க. அடி தள்ளுங்கடி. ஒரு 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 ஊர்ல பூங்கொட்டுங்கடி. ஒரு ஊர்ல ஒரு ராசாராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு அம்புட்டு அழகான பொண்ணா தேவதை மாதிரி அழகுன அழகு அம்புட்டு அழகு. வானத்து நிலவை செதுக்கி வச்ச மாதிரி முகம், நட்சத்திரத்தை மாதிரி அழகான கண்கள், பிரகாசமான கண்கள், மேகத்தெல்லாம் திரட்டி வச்ச மாதிரி நீளமான நீளமான கூந்தலாம். அவ்வளவு அழகான கூந்தலாம், அழகுனா அம்புட்டு அழகு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு எல்லா ராஜகுமாரும் சும்மா இருப்பாங்களா? சும்மா இருப்பாங்களாடி? சும்மா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நான் நீ போட்டு போட்டு நான் தான் கட்டிக்குவேன் 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 போட்டி போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இத பாத்துக்கிட்டு அவங்க கட்டிக்கிறாளா? மாட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ராட்சசன் வந்தான். கண்ணங்கரேர்னு கருஞ்சட்டி மாதிரி கண்ணு இருக்குல்ல, கண்ணு கொல்லிக்கட்ட மாதிரி சொக்கச்சவேர்னு ஒரு கண்ணு. அவன் மூக்கு இருக்குல்ல, மூக்கு கழு மூக்கு மாதிரி அவன் மூக்கு. அவ்வளவு கோரமானவன். அவன் பல்லு இருக்குல்ல, ஓடாய் மாதிரி ஒரு பல்லு. அவன் இந்த ராஜகுமாரிய பார்த்துட்டு டோக்கடின்னு விழுந்துட்டான். அவ அவனை கட்டிக்குவாளா? ஆனா அவனும் அவன் மேல அவ்வளவு ஆசை வச்சிருக்கிறதுனால நாடு நகரம் கோட்டை எல்லாத்தையும் அவன் காலடியில வச்சான். அவ அதுக்கு மசீர மாதிரி இல்ல. உடனே ஓ நினைவாவே இருக்க இந்த தலைய வச்சுக்கிட்டு என்ன புண்ணியம், இந்த தலைய வச்சுக்கோன்னு தலைய வெட்டி கொடுத்துட்டான். இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, அந்த தலையை எடுத்து ஒரு உத விட்ட வானத்தெல்லாம் தாண்டி போய் விழுற மாதிரி. அப்போ அவன் யோசிச்சு பார்த்தான் என்ன பண்றதுன்னு. ஓ பல பேர்களை வென்ற கைகளாச்சே, இந்த கைகளை நீ எடுத்துக்கோன்னு சொல்லி அந்த கைகரண்டை வெட்டி அவளுக்கு பரிசா கொடுத்துட்டான். அத பார்த்து புட்டு இந்த உடம்புல இல்லாத கைய வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு அத தூக்கி அடுப்புல போட்டுட்டா. அப்போ அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவ சொன்னா, எடமடையா ஒரு பொண்ணு மனச கவரத்துக்கு தலையும் வேணாம் கையும் வேணாம், ஒரு சின்ன மனசு இருந்தா போதும்னு சொல்லி அடிச்சிருச்சா. ஐயோ கைய வெட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா இதயத்தை எடுத்து கொடுத்துருப்பேனே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, யாராவது என் இதயத்தை எடுத்து கொடுங்களே, இதயத்தை எடுத்து கொடுங்களேன்னு அழுதான். அம்மாடி 6 மணிக்கு பிறகு அந்த பக்கம் போகாத கோட்டை பக்கம் அவன் இன்னும் முண்டமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் உன்னையும் புடிச்சுக்குவான், புரியுதா? இது என்னம்மா இன்னும் வண்டி வண்டியா கதை வச்சிருக்கு. சாயங்காலம் 2 கிளாஸ் சாராயம் உள்ள போச்சுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் ஜோரா கடை கட்டும். ஆனா கேக்குறதுக்கு தான் ஆளே இருக்காது. தேவி, காலம் ஊழி யுகம் பல கடந்து வானம் பூமி தூரம் மறந்து நிலையென வாழும் கொற்றவன் மகிழ மழை போல் வந்த தேவியே வருக, மழை போல் வந்த தேவியே வருக. தேவி, பாவம் பிச்சைக்காரனோ பைத்தியக்காரனோ பசிக்குது போல இருக்கு.
துபாயில வேணும்னா பணமா கொட்டி கிடக்கலாம். ஆனா இப்படி ஆத்துல குளத்துல குளிக்க முடியுமா? மணல்ல வேணும்னா புரண்டு விளையாடலாம். ஏய், அங்க பாருங்க மான். ஏய், எங்கடி இருக்கு? அதோ அங்க பாருங்க வட்டப்பாறைக்கு கீழே. ஐயே, எத்தனை வருஷமா நாங்க இங்க இருக்கோமா? ஆடு மேயும் மாடு மேயும், எப்பாவது நரி வரும் முயல் ஓடும். மானெல்லாம் இங்க இல்லம்மா. ஐயோ, குட்டி மான். பிடிச்சிட்டு வந்து காட்டுறேன் இருங்க. ஏய், பாத்து கையல். என்னடா சிரிக்கிற? உனக்கும் இந்த வயசு வந்தா இப்படித்தான் இருக்கும். உழைக்க உழைக்க உடம்பு ரிப்பேர் தான் ஆகும். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ எங்க உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய போற? வேணும்னா பாரு, உழைக்காமலேயே மாத்திரை சாப்பிட்ற பார்ட்டி நீயா தான் இருப்ப. ஐயோ, அதை நினைச்சு நான் சிரிக்கலைங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாரு, நான் பிடிக்கிற மீன்ல தான் இந்த ஊர் முழுக்க மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் கிடைக்கும்னு. கடைசியில அவரை தான் தூண்டில் போட்டு பிடிக்க வேண்டியதாயிடுச்சு. அதை நினைச்சு சிரிச்சேன் மாமா. நோ மாமா நாட்டக. டேய், அதை விடுறா. ஆமா, இன்னைக்கு யாரோ மானை பார்த்தாங்களாமே. அது எந்த மானு? புள்ளி மானா, கலை மானா, ஆண் மானா, பெண் மானா, இல்ல கொம்பு முளைச்ச மானா? என்னது மானா? ஆமா, நம்ம ஊர்லயா? என்னடா உளற? யாரு பார்த்தாங்களா? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். மான பார்த்தேன்னு சொல்றேன்ல. Kyle, 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 listen to me. I'm really sorry. Kyle. தேவி, எத்தனை எத்தனை யுகங்கள் உனக்காக ஒளி தவிர்த்து இருளில் பாதாள குகையில் பேய் என்றும் பிசாசென்றும் அவளைச் சொல் தாங்கி அத்தனையும் உன் வரவுக்காக. காதல் ஒரு நொடிதான், ஆனால் காத்திருப்போ பல யுகங்கள். காதலின் சுகம் காத்திருத்தலில். தேவி, நேரம் வந்தது, நீயும் வந்தாய். காத்திருத்தலின் வழி மறையட்டும், உன் ஸ்பரிசத்தால் என் காயம் மாறட்டும், நம் ஆலிங்கனத்தால் என் சாபம் அழியட்டும். வா என் தேவி, புது பிறவி எடுப்போம். அண்டம் தாண்டி புத்துலகம் ஒன்றில் நிரந்தரமாய் ஜீவித்திருப்போம். இன்னும் சில நாட்கள் கிரகங்கள் நம் சேர்க்கைக்காய் இடம்பெயரும். நாளொன்று குறிக்கின்றேன் தேவி. காத்திருத்தலின் கடைசி எச்சமாய் இச்சில நாட்களும் கழிந்து போகட்டும், இச்சில நாட்களும் கழிந்து போகட்டும் தேவி.
சஷாங்க். 2 செவ்வாய் 7 சனியாம். திரண்டு நிற்கும் செய்தியாலே கெண்டை வெளியால் தேவி அவளை கொண்டு செல்லும் சமயம் வாய்த்திடும். கொற்றவன் அவள் நிறைவு பெற்றிடும். அதே நேரம் அதே முகூர்த்தம் தான். எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா பாருவோய். இப்படி திருப்பி திருப்பி கேட்கிறேளே, எத்தனை தடவை கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இந்த ஜாதகத்துக்கு வேற நாள் பொருந்தல. 2 ஜாதகத்துக்கும் அதே நாள் தான் பொருந்துறது. நான் என்ன பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்றது சரி, நாங்க தயாராக வேணாமா? இன்னும் 7 நாள் தான் இருக்குது. பத்திரிகை அடிக்கிறதா பட்டு நகை வாங்குறதா? நீங்க என்ன சொல்றீங்கம்மா? நல்ல நாள் அதுதான் அண்ணா, அன்னைக்கே முடிச்சிடலாங்க. கல்யாணம் எளிமையா இருக்கட்டும். நீங்க வேணா துபாயில பிரமாதமா ஒரு ரிசப்ஷன் கொடுத்துருங்க. சும்மாரா. நாள் குறித்தாயிற்று தேவி. இவன் ஏன் இங்க வந்தான்? அப்பா, கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட முடியாதா? என்னம்மா இது? திடீர்னு நீயே இப்படி பேசுற? நீ ஆசைப்பட்டவனை தானே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நான் ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க முடியாதுமா. வந்த 10 நாளுக்குள்ளேயே அங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க, கவனிக்கிறது ஆள் கிடையாது. இது தவிர உன் கல்யாணத்துக்காக தானமா நம்ம இங்க வந்தோம். எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏமா திடீர்னு இப்படி பயப்படுற? சரி சரி, எல்லா பொண்ணுங்களுக்கும் வர்ற பயம்தான். காதலிக்கும் போது சுகமா இருக்கும், கல்யாணம்னு வந்துட்டா கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். நீ நல்லா படிச்ச பொண்ணு, தைரியமா இரு. கல்யாணத்தை தள்ளி போட சொன்னாளா? ஐ டோன்ட் பிலீவ் திஸ். நான் நம்ப மாட்டேன். நல்லா யோசிச்சு பாரு. நாம இந்த ஊருக்கு முதல்ல வந்தப்போ எவனோ ஒரு பைத்தியக்காரன் தேவின்னு அவ காலில் விழுந்தான். அன்னைக்கு ராத்திரி ஓன்னு அலறினான். என்னன்னு கேட்டப்போ வெறும் கெட்ட கனவுன்னா. இட்ஸ் ஓகே, லெட்ஸ் லீவ் தட். அதுக்கப்புறம் அந்த திருவிழா நடந்த அன்னைக்கு ராத்திரி அவ காணாம போயிட்டான். எங்கெங்கெல்லாமோ தேடி நாம அவளை ஐயனார் கோயில்ல வந்து கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்ல, உனக்கும் ஆபத்து வந்தது. நீ மீன் பிடிக்க போனப்போ ஏதோ ஒரு சக்தி உன்னை குளத்துக்குள்ள இழுத்து அழிக்க பார்த்ததா இல்லையா? அதுக்கப்புறம் அவ மானோ நரியோ ஏதோ பிடிக்க போனப்போ நாம அவளை ஒரு பாழடைஞ்ச குகையில இருந்து கூட்டிட்டு வந்தோம்டா. டே பதி, சம்பந்தம் இல்லாத இடத்துல தானே நாம எப்பவும் அவளை பார்க்க முடியுது. நாம இந்த ஊருக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நீ அவளோட தனியா பேசிருக்கியா? இல்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஊரை சுத்தி பார்த்திருக்கீங்களா? நத்திங். எப்ப பார்த்தாலும் அந்த பைத்தியக்காரனோட மறைஞ்சு ஏதேதோ பேசிட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. பட் ஒன் திங், இந்த ஊர்ல ஏதோ ஒரு மர்மம் சூழ்ந்து இருக்கு. ஆன அளவுக்கு சட்டு புட்டுன்னு உங்க கல்யாணத்தை முடிச்சு இந்த ஊரை விட்டு கிளம்புற வழியை பாப்போம்டா. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா ப்ளீஸ் பதி. நீ என்னடா பெரிய அம்புலி மாமா கதையெல்லாம் சொல்ற? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. இது ஒரு பொது இடமா இருக்கிறதுனால எங்கெங்கயோ சுத்தி பார்க்க தோணுது. அதனால எல்லா இடத்துக்கும் போறா. அப்ப நான் சொல்றதெல்லாம் நீ நம்பல இல்ல? இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த செல்லரிச்சு போன ஓலை சுவடிகளில் இந்த ஊரை பற்றி நிறைய கதைகள் உண்டு. தேவதைன்னு சொல்லுவாங்க, பூதங்கள்னு சொல்லுவாங்க. உங்க பேருன்னு சொன்னீங்க? பதி, உமாபதி. உமாபதி. உமையாள் கணவன். 2 செவ்வாய் 7 சனியாம். திரண்டு நிற்கும் செய்தியாலே கெண்டை விழியால் கிணறும் உணர்வால் திரைகடல் தாண்டிய உமையின் கணவன். அழகாய் தொடர அறவும் போல நுழைவான் ஆங்கே நொடித்த மூக்கன். பெண்ணை மட்டும் பெயர்த்து ஆங்கே மண்ணை விட்டு மறைந்து போவான்.
எந்த லோகம் என்பதறியா அந்தகார அறையின் வைப்பான். தேடும் விழிக்கு தெரியாதெனினும் நாடி செப்புதல் நடக்கும் சத்தியம். அது ஐம் சாரி, ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிட்டா அப்புறம் இந்த சக்தி ஏது, சிவம் ஏது? என்ன சொல்ல வருது? கெண்டை விழியா கயல் விழி ரெண்டுமே மீனைத்தான் குடிக்குது. நாடி சொல்ற மாதிரி கயல் விழிக்கு பெரிய கண்டம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. 2 செவ்வாய் 7 சனி. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா? இருக்கும், பரிகாரம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு கதவு சாத்தியிருந்தா ஒரு கதவு திறந்திருக்கும். கயல்விழியை நான் இழக்க மாட்டேன். இதெல்லாம் கட்டுக்கதை, கண்கட்டு வித்தை. இந்த ஓலச்சோடியெல்லாம் யாரோ பைத்தியக்காரன் கிறுக்கல். நோ, நான் நம்ப மாட்டேன். நான் நம்ப மாட்டேன். நீ நம்புறியோ இல்லையோ, நான் நம்புறேன்டா. என்ன 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 நம்புற? பூமியை பொழுதுட்டு வரத வந்து கயல்விழி என்கிட்ட படிச்சுட்டு போயிடுவானா? அப்படி போனான்னு வச்சுக்க. ஐயோ, திருப்பி திருப்பி அதையே சொல்லாதடா. டேய், அந்த சுவடியில சொல்லியிருக்கிற மாதிரி நடக்குதோ இல்லையோ, நாம அந்த சூழ்ச்சியை எதிர்க்கிறதுக்கு தயாரா இருப்போம். என்ன பண்ணலாங்கிற? ஒன்னும் புரியல. டேய், கழுத்துல தாலி ஏறின உடனே அவ உனக்கு சொந்தமாயிடுவா, யாராலையும் பிரிக்க முடியாது அந்த பெரியவர் சொல்லியிருக்காருல்ல. டேய், கல்யாணத்தை கொஞ்சம் சீக்கிரமா வச்சுக்கிட்டா என்னடா? இந்த மாதிரியான ஜோக்கெல்லாம் இந்த சீரியஸான நேரத்துல தேவைதான். இன்னும் 2 நாள் தான்டா இருக்கு. என்ன காரணம் சொல்லுவ? யார் நம்புவாங்க? எவ்வளவு குழப்பம் வரும். கொஞ்சம் யோசிடா பழம், யோசி. டேய் பதி, கற்புங்கிறது நம்ம கல்ச்சர்ல ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிற தத்துவம் எவ்வளவு பெரிய விஷயம்டா. ஒருத்தி தான் கற்ப ஒருத்தனுக்கு காணிக்கை ஆக்கிட்டானா உடம்பாலையும் மனசாலையும் அவனுக்கே சொந்தமாயிடாடா. அதனால 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 கயல்விழி தன்னை முழுசா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா. நான்சென்ஸ், முட்டாத்தனமா பேசாதடா. என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அவ உடம்பு அடையலாம் நினைச்சிருந்தா என்னைக்கும் அடைஞ்சிருப்பேன். இடியட், என்னை இவ்வளவு மோசமானவன் நான் நினைச்சிட்டியே. ச்சே. Hey, you call me idiot, fool or anything you want I say. I'm least bothered. டேய், உன் நன்மைக்காக தானே நான் சொல்றேன். Take it as a ritual, man. ஒரு சடங்கா அதை நினைச்சுக்கோடா. என்னைக்கும் அவன் உனக்கு சொந்தமானவளா இருக்கணும்னா 2 நாளைக்கு அப்புறம் நடக்க போற சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கு நடந்தாகணும். இன்னும் 2 நாள் தான் இருக்குல்ல நம்ம கனவெல்லாம் நனவாகிறதுக்கு. டேய், 2 நாள் தான் இருக்குல்ல நம்ம கனவெல்லாம் நனவாகிறதுக்கு. 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 2 நாள் தான் இருக்குல்ல நம்ம கனவெல்லாம் நனவா
அது வரைக்கும் காத்திருக்கணுமா? Please try to understand me, Kyle. Kyle, please. Kyle, போகாத. சொன்ன Kyle. எனக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை Kyle. என்ன புரிஞ்சுக்க Kyle. 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 இங்கிருந்து போயிடு, இல்லைன்னா சத்தம் போட்டு எல்லாரையும் கூட்டிடுவேன். போயிடு. கயல் சொல்ற ப்ளீஸ். இங்கிருந்து போயிடு. கயல் என்ன புரிஞ்சுக்க கயல். I love you கயல். என்ன மாப்பிள, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அதுக்குள்ள என்ன அவசரம்? பேசாம 4 பக்கெட் பச்சை தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்க, எல்லாம் அடங்கிடும். இட்ஸ் ஓகேடா. நான் கொடுத்த ஐடியா தப்புன்னு நீ நினைச்சேன்னா ஐ எம் ரியலி வெரி சாரி. ஓகே, பட் 2 நாள், only 48 hours. அவ கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராம நாம காப்பாத்தோண்டா. வாங்க வாங்க, வந்தவங்கள வரவேற்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஆகையினால நீங்க எதை பத்தியும் கூச்சப்படாம பந்திக்கு முந்திக்கிங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்களே அச்சதை எடுத்து தாலி கட்டின உடனே ஆசீர்வாதமும் பண்ணிடுங்க. நீ உள்ள போய் கையில பாத்துக்கோ. இப்பவே கனவா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அவன் ஒரு விளையாட்டு பிள்ளை, அதெல்லாம் மனசுல வச்சுக்காத. கல்யாண பொண்ணு இல்ல, சிரிச்ச முகத்தோட இருக்கணும். என்ன மாசம் மாசம் நிக்கிறேன், சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. வாழைப்பழ விலையை 10 ரூபாய்க்கு சொல்றானா? கயல்வழி கழுத்துல தாலி ஏற வரைக்கும் நீ அவளை விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உனக்கு கொன்னுடுவேன். கயல்வழி காணோம்டா. எல்லா இடத்துலயும் பாத்தியாடா? டேய், மூளை முடுக்கெல்லாம் தேடிட்டேன்டா, எங்கேயும் கயல்வழி இல்ல. யாருக்கா தெரியறதுக்கு முன்னாடி அவளை கண்டுபிடிக்கணும்டா.